எங்கேயோ இருந்து மொழி தாண்டி இந்த சாலிடாரிட்டியில ஒரு மீட்டிங் நடத்தும் போது பாத்திமா சபரிமாலாவையும் கூப்பிடணும்னு கூப்பிட்டதுக்காக கேரளா சாலிடாரிட்டி டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியையும் துவாவையும் என்னுடைய மனம் நிறைய 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 நான் தெரிவிச்சுக் கொள்றேன். என்ன காரணம் அப்படின்னா, என்னால சாலிடாரிட்டி அப்படிங்கிற பேரை மறக்கவும் முடியாது. கேரளா சாலிடாரிட்டியை ஒரு நாளும் எதற்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது. கேரளா சாலிடாரிட்டில இருந்து பேசுறோம், நீங்க மீட்டிங்க்கு வரணும்னு சொன்ன உடனே எதுவுமே கேட்காம எஸ் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். எதுவுமே சொல்லல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னுடைய முதல் உம்ரா போயிட்டு வரும்போது அவ்வளவு பிரச்சனைகள் என்ன சுத்தி இருந்துச்சு, அவ்வளவு விமர்சனங்கள். அப்போ அந்த டைம்ல நான் வந்து அந்த சாலிடாரிட்டில 1,00,000 பேர் அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசுறேன். நான் தமிழ்ல தான் பேசுறேன். அங்க இருக்க மக்களுக்கு மலையாளத்துல தாய்மொழியா இருந்தாலும் என்னுடைய தமிழ் புரிஞ்சது. இப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, உங்க தமிழ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இறைவன் மிகப்பெரியவன் நீங்க சொல்லுவீங்களே அப்படின்னு இங்க ஒரு சகோதரர் சொல்லும் போது, இதை விட என்ன ஒரு முஸ்லீமுக்கு சந்தோஷம் வேணும், இதை விட என்ன பெரிய வெற்றி வேணும். அந்த சாலிடாரிட்டியில நான் பேசி முடிச்ச பிறகு பின்னாடி இருந்த ஒரு சகோதரர் அபிவாத்தியங்கள் அபிவாத்தியங்கள், பாத்திமா சபரிமாலாவுக்கு அபிவாத்தியங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது எனக்கு அதுல நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியல விளங்கல. சொல்லிக்கிட்டே வரும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் தனியால் இல்லை, சாலிடாரிட்டி உங்கள் பின்னால் உள்ளதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. என்னோட அத்தனை துன்பத்திலும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது இந்த வார்த்தைகள் தான். அல்ஹம்துலில்லாஹ், சாலிடாரிட்டிக்கு என்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பா கேரளாவுல அந்த நினைவுகளை எல்லாம் எப்போதுமே எனக்கு பெரிய 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 இன்ஸ்பிரேஷன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய துவாக்கள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஜஸாக்கல்லாஹ். இறைவன் உங்களை கொண்டு இன்னும் நிறைய 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 நற்காரியங்களை செய்ய வைத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நபிகளாரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இங்க வந்திருக்க நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பலஸ்தீன் மக்களுக்காக இதயம் உருகி கேட்ட துவாக்களோடு அங்கே பிஞ்சு குழந்தைகள் மரணித்த அந்த இரத்தத்தில் எங்கள் ஈமானையும் நாங்கள் புதுப்பித்தோம்னு அல்லாஹ்வை நேரில் சந்திக்கும் போது சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இறைவன் நம் ஈமானை ஆக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிக பெரியவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.